Hello guys, நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் FuseTube. இங்கே நான் பார்க்க போகிற டாபிக் 6.2 இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் சவுண்ட். ஸோ இன்டர்ஃபியரன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஓவர்லாப்பிங் ஆஃப் வேவ்ஸ். என்கிட்ட ஒரு வேவ் இருக்குது, அதை நான் ஏன்னு கன்சிடர் பண்ணுறேன். இன்னொரு வேவ் இருக்குது, நான் அதை பின்னு கன்சிடர் பண்ணுறேன். இந்த ரெண்டு வேவும் ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் ஆச்சுன்னா எனக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும்? ஸோ இந்த ஃபினாமினா இன்டர்ஃபியரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதிலே 2 டைப் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஹையர் கிரேட்ஸில் படிப்பீங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஓவர்லாப்பிங்கை பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸிங் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் எஸ்பெஷலி இதை நான் க்ரஸ்ட்டுன்னு சொன்னேன், இதை ட்ரஃப்னு சொன்னேன், இதை க்ரஸ்ட்டுன்னு சொன்னேன், இதை ட்ரஃப்னு சொன்னேன். இப்போ வேவ் ஏவோட க்ரஸ்ட் வேவ் பியோட க்ரஸ்ட்டோட மீட் பண்ணுச்சு அப்படின்னா இதை ரீஇன்ஃபோர்ஸிங்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் வேவ் ஏவோட க்ரஸ்ட் வேவ் பியோட ட்ரஃபோட மீட் பண்ணுச்சுன்னா அது கேன்சல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம இன்னும் நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன்ஸ் வென் அ சவுண்ட் இஸ் ரீஇன்ஃபோர்ஸ்ட்? சவுண்ட் இப்படி ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுதுன்னா ஃப்ரீக்வன்சியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸில் மாற்றங்கள் இருக்காது. பட் அது கன்ஸ்ட்ரக்டிவாக ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது, இல்லைனா கன்ஸ்ட்ரக்டிவாக இன்டர்ஃபியர் ஆகுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வேவோட க்ரஸ்ட்டும் இந்த வேவோட க்ரஸ்ட்டும் மீட்டப் ஆகுது அப்படின்னா அதோட ஆம்ப்ளிடியூட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இது வேவ் ஏன்னு எடுத்துக்கோங்க. ஸோ வேவ் பியோட க்ரஸ்ட் அப்படியே அஸ் யூஷுவல் அப்படியே மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் வேவ் எப்படி இருக்கும்? ஸோ அதோட ஆம்ப்ளிடியூட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. ஸோ இது வேவ் ஏ, பட் இது வேவ் பி அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. இங்கே க்ரஸ்ட்டும் இங்கே இருக்க ட்ரஃப்பும் மீட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் வேவ் எப்படி இருக்கும்னா இப்படி ஒரு ஃப்ளாட் லைனாக இருக்கும், உங்களுக்கு வேவே கிடைக்காது. இதுதான் நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியேருந்து வர நாய்ஸை அதை கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கு அப்படியே உல்ட்டாவாக ஒரு வேவை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த வேவும் இந்த வேவும் கேன்சல் அவுட் ஆகிட்டு உங்களுக்கு எக்ஸ்டர்னல் நாய்ஸ் எதுவும் கேட்காது. நான் சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன், இதுதான் நிறைய ஃபிசிக்ஸ் இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர், வாட் ஹேப்பன்ஸ் வென் த சவுண்ட் இஸ் ரீஇன்ஃபோர்ஸ்ட்? நம்மளே சொன்ன மாதிரி பிச் சேஞ்ச் ஆகுது, ஃப்ரீக்வன்சி மாற்றம் இருக்காது. அதனால் சவுண்ட் பிகேம்ஸ் லவுடர். ஏன்னா ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த சவுண்ட் லவுடராக ப்ரொடியூஸ் ஆகும். செகண்ட் கொஸ்டின், த டயக்ராம் ரெப்ரசன்ட்ஸ் 2 sound waves that meet each other. Which diagram shows the result when the 2 waves meet? நல்லா பாருங்கள், இங்கே இருக்க க்ரஸ்ட்டும் அப்படி மீட் பண்ணுது. நீங்கள் இதை எப்படி செக் பண்ணலாம்னா அப்படி ஒரு டாட்டட் லைன்ஸ் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த க்ரஸ்ட்டும் மீட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபைட் வேவ் கிடைக்கும். ஸோ இது அப்படியே ஏங்கிறது பார்த்தீங்கன்னா யூஷுவல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது தப்பான ஆன்சர். பி உல்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஸோ பியும் கிடையாது, சியும் கிடையாது. ஸோ டி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இங்கே ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, பட் பிச்சும் சேஞ்ச் ஆகலை பாருங்கள். இங்கே 3 ட்ரஃப் இருக்கா, 1 2 3, இங்கேயும் 1 2 3 3 ட்ரஃப் இருக்குது பாரு. பிச் சேஞ்ச் இல்லை, உங்களுக்கு ஒன்லி சேஞ்ச் இன் ஆம்ப்ளிடியூட். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஜாரா அண்ட் சோஃபியா போத் ப்ளே பியானோ இன் த சேம் ரூம். ஜாராவும் சோஃபியாவும் பியானோ வாசிக்கிறாங்க, ஒரே ரூமில் ஒரே நேரத்தில் வாசிக்கிறாங்க. ஜாரா அண்ட் சோஃபியா போத் ப்ளே த சேம் நோட் அட் த சேம் டைம். ஒரே நோட்டை ஒரே டைமில் வாசிக்கிறாங்க. why does this note sound louder than the notes they play separately? Because the sound waves reinforce. அதுதான் ஆன்சர். இங்கே இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிச் சேஞ்ச் ஆகாது, ஒன்லி லவுட்னஸில் மட்டும்தான், அதாவது அந்த ஆம்ப்ளிடியூட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். 2 பேரும் ஒரே நோட்டை ஒரே டைமில் ப்ளே பண்ணுறாங்கன்னா என்ன மீனிங்னா, ஜாரா ப்ளே பண்ணுற நோட்டில் இருக்கிற க்ரஸ்ட்டும் தென் சோஃபியா ப்ளே பண்ணுற நோட்டில் இருக்கிற க்ரஸ்ட்டும் ஒரே டைமில் மீட் பண்ணுது. ஸோ இதை நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று ஓவர்லாப் ஆகுது அந்த மொமெண்ட்டில் பார்த்தோன்னா இதுதான் ஆன்சராக இருக்கும். The sound waves will reinforce, so amplitude will be maximum, so it will be a louder sound. Then 6.2b, cancelling and reinforcing. First question, Arun listens to the sound of one musical note from a loudspeaker. Arun loudspeakerலேருந்து ஒரு மியூசிக்கல் நோட் ப்ரொடியூஸ் ஆகுது, அதை காதில் கேட்குறான். another identical note reinforces the sound from the loudspeaker. அப்போ மீனிங் என்ன அப்படின்னா, another identical note reinforces the sound from the loudspeaker. State any difference in pitch and loudness that Arun hears when the pitch sound when these sound waves reinforce. ஸோ 2 சவுண்ட் வேவ்ஸும் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது அப்படின்னா க்ரஸ்ட்டு மீட் பண்ணுது, ட்ரஃபும் மீட் பண்ணுது. அதனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பிச்சில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ த பிச் stays same, the loudness increases. ஏன்னா அதுங்க முக்கியமான வார்த்தை கொடுத்துருக்காங்க, reinforces. Another sound of the same pitch cancels the sound from the loudspeaker. Describe what Arun hears. Nothing. He hears nothing. No sound. காரணம் ஏன்னா அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகி அதை கேன்சல் அவுட் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க.
ஸோ ஹீ வில் ஹியர் நத்திங். ஸோ இந்த நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன் சொன்னோம் இல்லையா, அதே லாஜிக் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். திரும்ப டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லியிருக்கானுங்கோ. செகண்ட் கொஸ்டின், த டயக்ராம் ரெப்ரசன்ட்ஸ் a sound wave S. On this grid, draw another wave that would reinforce the wave S. ஒன்றும் இல்லை, அது நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும். ஸோ நம்ம அதை அப்படியே ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம ட்ரேஸ் எடுத்து ட்ரா பண்ணலாம், நீட்டாக அதே மாதிரி ட்ரா பண்ணோம் அப்படின்னா. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், இதை அப்படியே இந்த பாக்ஸில் ட்ரா பண்ணி வச்சுருங்க. இங்கே நல்லா பாருங்கள், இதை வந்து சென்டர் லைனாக எடுத்துக்கோங்க. ஸோ இதிலேருந்து 1 2 2 பாக்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அதாவது எந்த மாதிரினா இங்கே அதே மாதிரி ஒரு பாக்ஸ், ரெண்டாவது பாக்ஸ் அதே மாதிரி கீழேயும். இது அழகாக ட்ரா பண்ண எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அழகாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி வருதா, இந்த மாதிரி அழகாக இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே ட்ரா பண்ணிங்க அப்படின்னா the waves will reinforce. ஓகே, இங்கே on this grid draw another wave that would cancel out. அப்படியே அதுக்கு உல்ட்டாவாக ட்ரா பண்ணும். இங்கே மேலேருந்து ஆரம்பிச்சிச்சு, அப்போ கீழே அப்படியே ட்ரா பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒன் செகண்ட். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து இங்கே 2 பாக்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி இங்கே 2 பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி ஃபியூ ட்ராயிங்னா தென் இட் வில் பி வெரி நைஸ். ஸோ அப்படியே உல்ட்டாவாக ட்ரா பண்ணுங்கள். இங்கே வந்து இங்கே பாருங்கள், இதோட ட்ரஃப்பும் இதோட க்ரஸ்ட்டும் மீட் பண்ணும். ஸோ அப்போ அந்த வே வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் அப்படி உல்ட்டாவாக ட்ரா பண்ணியிருக்கேன். தென் 6.2c, இன்டர்ஃபியரிங் சவுண்ட் வேவ்ஸ். In this exercise you will think about what must happen for a sound waves to reinforce or cancel. So first question, A. Two sound waves A and B meet and reinforce. Sounds A and B have the same pitch. The resultant wave C has double the amplitude of one of these waves. State how these amplitudes of waves A and B compare to each other. அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அழகான ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஏ. ரெண்டு கொஷினுக்கும் ஹவு த ஆம்ப்ளிடியூட்ஸ் ஆஃப் த வேவ் ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பியோட ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ரெண்டுத்துக்குமே பிச் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரெண்டு வேவோட ஆம்ப்ளிடியூட்மே வந்து சேமாக இருக்கும். ஏன்னா சி தான் வந்து என்ன ஆகுதுன்னா டெவலப் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஏ அண்ட் பியோட வேவ்ஸோட ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும்னா வந்து சேமாக இருக்கும், இல்லை தே ஆர் ஈக்குவல், தே ஆர் சேம் ஆர் தே ஆர் ஈக்குவல், அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூ கேன் யூஸ். State how the frequencies of the waves A and B compare to each other. இங்கே ஆல்ரெடி have same pitch ன்னு கொடுத்துட்டான். ஸோ அதனால் ஆன்சர் என்னன்னா they are equal, இல்லை they are same. Third question, state how the frequency of the wave C compare to the frequencies of the wave A. நல்லா சொல்லிட்டா reinforce ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சியில் எந்த ஒரு சேஞ்ச் இருக்கும், அது ஆம்ப்ளிடியூட் அண்ட் லவுட்னஸில் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து no change. இல்லைனா வந்து ஸ்டேட் ஹவு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சி கம்பேர் வித் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ் கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே ஃப்ரீக்வன்சி வந்து சேமாக தான் இருக்கும். இது இன்னும் டயக்ராமேட்டிக்காக புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ என்கிட்ட 2 வேவ் இருக்குடா. ஸோ இது வந்து வேவ் வந்து 1, ஓகே. ஸோ இதை அப்படியே உல்ட்டாவாக எடுக்கிற, இதை வந்து வேவ் ஏன்னு வச்சுக்கோ. ஸோ நான் அடுத்து என்கிட்ட ஒரு வேவ் பி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே அப்படியே எக்ஸாக்டாக சேமாக இருக்குது, ஓகே. இது வந்து வேவ் ஏன்னு வச்சுக்கோ, இது வேவ் பின்னு வச்சுக்கோ. ரெண்டுக்கும் ஆம்ப்ளிடியூட் ஒரே மாதிரி சேமாக தான் இருக்குது, ஃப்ரீக்வன்சியும் ஒன்று தான், ரெண்டுக்கும் ஒரே ஹெர்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ எனக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் இருக்குல்லையா ரீஇன்ஃபோர்ஸ். இங்கே ஃப்ரீக்வன்சியில் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது, பட் ஆம்ப்ளிடியூட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ஓகே. ஸோ இது முடிகிறப்ப கரெக்டாக 1 ஹெர்ட்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி இருக்குது. இதுக்கும் 1 ஹெர்ட்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி, இதுக்கும் 1 ஹெர்ட்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி. பட் ஆனால் ஆம்ப்ளிடியூட் மட்டும் பார்த்தேன்னா, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தேன்னா வந்து அதிகமாக இருக்குது கம்பேர்ட் வித் ஏ அண்ட் பியோட கம்பேர் பண்ணுறப்போ டபுள் அப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டயக்ராம் வச்சு. பி கொஷின், 2 other sound waves D and E meet and cancel each other out completely. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா வந்து அது ரீஇன்ஃபோர்ஸ் ஆச்சு, இந்த க்ரஸ்ட்டும் இந்த க்ரஸ்ட்டும் மீட் பண்ணிச்சு. ஆனால் இங்கே டி அண்ட் இயில் பார்த்தோன்னா டியோட க்ரஸ்ட்டும் ஈயோட ட்ரஃப்பும் மீட் பண்ணி கேன்சல் அவுட் ஆகிட்டாங்க. State how the amplitude and the frequencies of the waves D and E compare before they meet. ஸோ கொஷின்ஸை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு டக்குன்னு ஆன்சர் சொல்லிடக்கூடாது. அதை நல்லா ப்ராப்பராக ரீட் பண்ணுங்கள். State how the amplitudes and frequencies of the waves D and E before they meet. இப்போது இதுங்க ரீஇன்ஃபோர்ஸ் ஆக போதுங்க. ஆரப்போ பார்த்தோன்னா வந்து ஆம்ப்ளிடியூடும் சேமாக இருக்கும், ஃப்ரீக்வன்சியும் சேமாக இருக்கும். ஆனால் என்னென்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்கும், 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும். முன்னாடி பார்த்தவை விட அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். அங்கே க்ரஸ்ட் இருந்தால் இங்கே ட்ரஃப் இருக்கும், இங்கே ட்ரஃப் இருந்தால் அங்கே க்ரஸ்ட் இருக்கும், அது மாதிரி உல்ட்டாவாக இருக்கும். ஸோ இப்போது இங்கேயும் அதே ஆன்சர் தான். பிஃபோர் தே மீட் பார்த்தேன்னா ரெண்டுத்துக்கும் ஆம்ப்ளிடியூட் வந்து தே ஆர் சேம்,
இல்லைனா they are equal, amplitudes are equal அந்த மாதிரி எழுதிக்கலாம் நம்ம. frequencies are equal before they meet. பட் ஆஃப்டர் they meet பார்த்தேன்னா ஆம்ப்ளிடியூட் 0 ஆகிடும், ஃப்ரீக்வன்சி அவங்க இருக்காது, ஏன்னா கேன்சல் அவுட் ஆகிடுவாங்க. The diagram shows the vibration of a particle P in air. என்கிட்ட ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அதுக்கு பேர் வந்து Pன்னு வச்சுருக்காங்க. அது காற்றுல இருக்க ஒரு பார்ட்டிக்கல், ஏர் பார்ட்டிக்கல். A sound wave W is making the particle vibrate. இப்போ நான் வந்து ஆன்னு கத்துறேன், அது என்ன பண்ணுதுன்னா அது ஒரு சவுண்ட் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நான். அது வந்து அந்த பார்ட்டிக்கல் டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த பார்ட்டிக்கல் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு வந்து மூவ் ஆகுது. ஃபார்வர்டு எவ்வளோ மில்லிமீட்டர் மூவ் ஆகுது? 1 millimeter மூவ் ஆகுது. பேக்வேர்ட் 1 millimeter மூவ் ஆகுது. ஸோ அப்போ அதோட ஆம்ப்ளிடியூட் என்ன? 1 millimeter. Then particle P vibrates with the frequency of 2500 Hz. அந்த வார்த்தையும் கொடுத்துட்டாங்க. அதோட ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் டைம்ஸ் வைப்ரேட் ஆகிறது பார்த்தோன்னா 2500 Hz கொடுத்துட்டாங்க. அனதர் சவுண்ட் வேவ் எஸ்ன்னு ஒன்று இருக்காம்ப்பா. இங்கே நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். ஃப்ரீக்வன்சி பார்த்தோன்னா 2500 Hz. மறுபடியும் இந்த மாதிரி டேட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் will be easy for you. Another sound wave S with the same amplitude and frequency meets a sound wave W. The two sound waves reinforce. அப்போ அந்த முக்கியமான அர்த்தம் கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே பார்த்தோன்னா வந்து அதோட க்ரஸ்ட் மீட் பண்ணுது, அதோட ட்ரஃப் மீட் பண்ணுது, ரெண்டுமே ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது. To give a wave with double the amplitude. Yes, they are correct. State the frequency of the vibration P when the two waves reinforce. ரெண்டு வேவ்ஸும் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும்போது அதோட ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகுமானா ஃப்ரீக்வன்சியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ நோ சேஞ்ச். இல்லைனா வந்து ஸ்டேட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் P when the two waves reinforce. நோ சேஞ்ச். அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்னா 2500 Hz அப்படியே இருக்கும். அந்த வேல்யூவில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, இங்கே குறிப்பாக என்ன கேட்டிருக்காங்கன்னா அதோட வேல்யூ கொடுத்துருக்கனால நம்ம வேல்யூ எழுதியிருக்கேன். இன்கேஸ் வேல்யூ கொடுக்காம ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நீங்கள் நோ சேஞ்ச், சேம் அஸ் சோர்ஸ் அப்படி ஏதாவது ஒன்று ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை போட்டுக்கலாம். பட் இங்கே தி ஸ்பெஷலி மென்ஷன்ட் த வேல்யூ ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ் P. ஸோ அதனால் வந்து நான் கரெக்டாக அதை கொடுத்துருக்கேன், அந்த பார்ட்டிகளோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கேன், அந்த வேவோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த செகண்ட் கொஸ்டின், ஸ்டேட் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வைப்ரேஷன் ஆஃப் P when the two waves reinforce. நம்ம பார்த்துருக்கோம் எப்பவுமே ரீஇன்ஃபோர்ஸ் ஆச்சுன்னா டபுள் அப் ஆகும். ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கே வந்து ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1 millimeter கொடுத்துருக்காங்க. அப்போ டபுள் அப் ஆகுது அப்படின்னா 2 millimeter இருக்கும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க டபுள் த ஆம்ப்ளிடியூடுங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரிசல்டன்ட் வேவோட ஆம்ப்ளிடியூட் பார்த்தோன்னா பிஏவோட ட்வைஸாக இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா 2 millimeter. B question, the sound making wave S stops, wave W continues and particle P vibrates as shown in the diagram. Okay, இப்போ another sound wave Q meets the wave W. The result is both the waves cancel. அப்போது wave W ஓட க்ரஸ்ட்டும் wave Q ஓட ட்ரஃபும் மீட் பண்ணுறாங்க, அதனால் வந்து கேன்சல் அவுட் ஆகிடுறாங்க. State the frequency and amplitude of wave Q. நல்லா கவனி, இங்கே வந்து ரிசல்டன்ட் வேவோட ஃப்ரீக்வன்சியோ ஆம்ப்ளிடியூடோ கேட்கல, வேவ் கியூவோட ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட் கேட்குறாங்க. ஸோ இது வேவ் டபிள்யூவை கேன்சல் அவுட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் சேம் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி என்ன 2500 Hz அண்ட் ஆம்ப்ளிடியூட் என்ன 1 millimeter. உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியாமல் இருக்கலாம், நான் திரும்ப சொல்கிறேன். இங்கே என்கிட்ட வந்து ஒரு சவுண்ட் வேவ் டபிள்யூங்கிறது இருக்குது. அந்த வேவ் என்ன பண்ணுதுன்னா பார்ட்டிக்கல் பிங்கிற பார்ட்டிக்கலை பார்த்தோன்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணி வைப்ரேட் பண்ண வைக்குது. எந்த ஃப்ரீக்வன்சிலன்னா 2500 Hzங்கிற ஃப்ரீக்வன்சியில். தென் 1 millimeter வந்து ஆம்ப்ளிடியூட்டில் வைப்ரேட் பண்ண வைக்குது. இப்போது நாங்கள் கியூங்கிற ஒரு வேவை உள்ளே கொண்டு வரேன். அந்த வேவ் வந்து டபிள்யூவோட மீட் பண்ணோடனே அது கேன்சல் அவுட் ஆயிடுது. கேன்சல் அவுட் ஆகணும்னா அது வந்து உல்ட்டாவாக இருக்கணும், பட் சேம் ஃப்ரீக்வன்சி சேம் ஆம்ப்ளிடியூட் இருக்கணும். அதனால தான் நான் என்ன அங்கே ஒரிஜினல் ஆன்சர் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சோ அதே ஆன்சரை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, if you have any doubts please put it in the comment box. Signing from Mukesh, bye bye.